வணக்கம் எல்லோருக்கும். இன்றைக்கி ஒரு அழகான ஒரு பதிவு என்னென்னா, மனம் அல்லது நம்மளுடைய குணம் அல்லது நம்மளுடைய எண்ணங்கள் எப்போதெல்லாம் சோர்வு இருக்கிறதோ அப்போதெல்லாம் அந்த குணத்தால் வந்த ஒரு சில செயல்களால் நம்முடைய மிகப்பெரிய ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு சொற்களும் பிறக்கும். எப்போதெல்லாம் சோர்ந்து போகிறோமோ அப்போதெல்லாம் நம்ம சுறுசுறுப்பாக்கிறதுக்கு நமக்கு எண்ணங்கள் தான் எல்லாமே காரணம். அப்படிப்பட்ட எண்ணங்களை எப்படி நம்ம சுறுசுறுப்பாக்குறது அப்படின்னா, நம்ம எல்லாரும் நம்மளை சிரிக்க வச்சிட முடியாது, எல்லாருமே நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துட முடியாது. நம்ம யாரை நோக்கி போகிறோமோ, யார் நம்ம கூட இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமோ அப்படிப்பட்ட நபர்களை நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா வாழ்நாள் முழுக்க சந்தோஷம் இல்லையா? எண்ணங்களும் அதே மாதிரி தான். நம்மளுடைய எண்ணங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். நம்ம மனசை நினச்சோன்னா நம்ம கோடீஸ்வரன், அதே மனசை நம்ம நினச்சோன்னா பிச்சைக்காரன். அப்போ எண்ணங்களிலிருந்து தான் எல்லா செயல்களுமே உருவாகுது. அப்போ அந்த எண்ணங்களை பாதுகாப்பது எப்படி? நம்மளை நாமளே சுத்திகரிப்பது எப்படி? நம்மளை நாமளே தயார்படுத்துவது எப்படி? நம்மளை நாமளே அடுத்த நாளுக்கு 24 மணி நேரம் ஓடுவதற்கான பயிற்சி என்ன? கால்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஓடிடுமா? கைகள் பலமாக இருந்தால் வேலை செஞ்சிடுமா? இது ஒட்டுமொத்த எல்லாத்துக்குமே ஒரு கருவி என்னென்னா நம்மளுடைய எண்ணங்கள் தானே, மூளை தானே. அந்த மூளைக்கு எவ்வளோ தீனி போடணும், அதுக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா, மூளை எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்கோ அந்தளவுக்கும் மனசு எந்த அளவுக்கு திடகாத்தமாக இருக்கோ, தைரியமாக இருக்கோ, அப்போ தான் நம்ம எல்லா விஷயத்துலேயும் ஜெயிக்க முடியும். அப்போ மூளையும் அறிவையும் புத்துணர்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னா, நாம் புத்துணர்ச்சியான மனிதர்களை சந்திக்கணும், புத்துணர்ச்சியான உணர்வுகளையும் உணர்வுள்ள மனிதர்களையும் நம்ம நேசிக்கணும். அப்படி நேசிக்கும்போது தான் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை நம்மளால் அமைச்சிக்க முடியும். எல்லா விதத்துக்கும் காரணம் நம் மனமே. எல்லா நல்லதுக்கும் காரணம் கெட்டதுக்கு காரணம் நாம தான். அப்போ நல்லதும் கெட்டதும் எது தீர்மானிக்கணும்? ஊர் மக்கள் தீர்மானிக்கக்கூடாது, நாம் தான் தீர்மானிக்கணும். இப்போ நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அனுபவிக்க போகிறது நாம் தான். மற்றவங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நம்மளுடைய மனதை செம்மைப்படுத்தணும். நம்ம மனசு புத்துணர்ச்சியாக இருக்கணும், எண்ணங்களும் தெளிவாக இருக்கணும். அப்படிப்பட்ட தெளிவான ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ்வதற்கு நமக்கு எது துணையோ அதை துணையாக்கிக்கணும். சில பேர் நட்பை துணையாக்கிக்குவாங்க, சில பேர் மனைவியை துணையாக்கிக்குவாங்க, சில பேர் காதலை துணையாக்கிக்குவாங்க, சில பேர் புத்தகங்களை துணையாக்கி கொண்டு வாழ்ந்தவர்களும் உண்டு இந்த உலகத்தில். மனிதர்களை காட்டிலும் புத்தகங்கள் பொய் சொல்லாது. அது என்ன சொல்லுதோ அதை அப்படியே நமக்கு படிச்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் மனிதர்கள் எப்படி வேணுமாலும் மாறுவாங்க, அதை நம்பவே முடியாது. அதனால் அப்படியேப்பட்ட நம்பிக்கை உரியவர்களாக நமக்கு கிடைச்சிட்டோம்னா நம்ம தான் பாக்கியசாலி, அதிர்ஷ்டசாலி. இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சிகரமான மகிழ்ச்சி மிக்க ஒரு மனிதனாக நம்மளால் இருக்க முடியும். அப்படியேப்பட்ட உறவை நாம் சம்பாதிச்சுக்கணும். வாழ்க்கை மிக அழகு தான். அந்த வாழ்க்கை முழுக்க நம்மளுடைய சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் ஒவ்வொரு உறவையும் சந்திக்கும்போது எந்த உறவு நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றதோ அந்த உறவை எதை பண்ணியாவது சேமித்து வச்சுக்கணும். அதுதான் இந்த பதிவு. உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய மனசும் உங்களுடைய எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிற ஒரு ஆணிவராக அன்பு உங்களுக்கு யாரிடம் இருக்கிறதோ அந்த அன்புக்கு அடைக்கலமாக இருங்க, ஆனந்தமாக வாழலாம். நன்றி, வணக்கம். பிடிச்சதானே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய கரிகாலிக்கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.